கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு தான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், என்னுடைய சாட்சியை குறித்து நிறைய சொல்லலாம். நாள் கணக்காக மணிக்கணக்காகலாம். ஆனால் சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்களே, உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சாதாரண ஒரு டீ கடை வச்சுட்டு அது பிழைப்பு நடத்தின நான், ஆண்டவர் என்னை வேறு பிரிக்க வேண்டும் என்று சொல்லி ஏதோ எனக்கு ஒரு சுகவீனம் பலவீனம் எப்படியோ எனக்கு ஏற்பட்டு விட்டது. அந்த சுகவீனம் பலவீன நேரத்தில் நான் அப்போது ஆரம்ப காலம் நான் பாரம்பரிய சபையில் உள்ளவனாக இருந்தாலும் வேதம் எடுக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது, ஆலயத்தில் சரியாக போய் உட்கார கூட மாட்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தேன். நான் சுகவீனம் விட்டு பலவீனதில்லை. என் குடும்பத்தில் உள்ள என் சித்தப்பா ஒருவர் மூலமாக அவங்க சொன்னாங்க, ரொம்ப ஏதோ முடியாமல் இந்த ஸ்பாட்லேருந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனால, இந்த ஸ்பாட்லேருந்து வியாபாரம் பார்க்குறதுனால இந்த இடத்துல இவன் பயந்துருக்கக்கூடும், பிசாசின் பிரச்சனையில் சிக்கியிருக்கக்கூடும், அதனால் நீங்கள் நேராக போய் யாராவது ஒருத்தர் போய் மந்திரிச்சிட்டு வந்துடுங்கன்னு சொல்லும் பொழுது, நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே முழுமையான ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு விசுவாசம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த நாங்கள் அதனால் அவர் சொன்னதை கேட்டு நாங்கள் போன இடத்துல அந்த மந்திரவாதின்னு தான் சொல்ல முடியும். அந்த மந்திரவாதி நிறையா காரியங்கள் அடிக்கிட்டே இருந்து தகடு தாத்தைகள்லாம் எங்களுக்கு கொடுத்து எல்லாம் கொடுத்து, இதெல்லாம் வீட்டை சுற்றி வைங்க, நீங்கள் உடம்புல கட்டுங்க, உங்களுக்கு விரோதமாக 5 பேர் சேவனை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, நிறையா சொன்னாங்க. அவர் சொன்னதெல்லாம் கேட்டாங்க. என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டோம். பிரியமானவர்களே, செய்து முடித்து பார்க்கும் பொழுது அவர் கொடுத்த தாயத்தை கையில் கட்டும் பொழுது தான் கண் எட்டி காது அடைக்குது. அவள் உள்ளுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்குது, நீ குறிப்பிட்ட இந்த மனுஷனை கூட்டிகிட்டு வா, ஜெபம் பண்ண சரியாக போயிடும், இதெல்லாம் செய்யாதான்னு சொல்லி. ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வரும் பொழுதே என்ன நடக்குது, இந்த ஊழியக்காரர் நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் இதை சொல்லிட்டு வந்தால் அந்த ஆளை நம்புவோம், இல்லைன்னா நம்பக்கூடாத நிலைமையில் நான் இருக்கிறேன். அந்த வர்ற ஊழியக்காரர் வீட்டு வாசப்படி ஏறி வரும் பொழுதே எது ஒன்று உள்ளே வரக்கூடாதோ அது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வர்றாங்க. வந்து 91ஆம் சங்கீதத்தை வாசிக்கும்படி சொன்னாங்க. 91ஆம் சங்கீதம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவரே வாசித்து அவரே ஜெபம் பண்ணி தண்ணிலாம் ஜெபம் பண்ணி உள்ளே கொடுக்குறா. உள்ளே வீடே உருளும் போல சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் அவர் வேடிக்கை பார்க்குறாய் அமர்ந்துருக்கிறா. பார்த்து சொன்னார், நாளைக்கு வரை எல்லாம் ஃபாஸ்டிங் இருங்க, எல்லாம் உபவாசம் இருங்க, அவன் ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு பெரியவன் அடுத்த நாள் வந்தார். ஒரே ஒரு வசனம், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை அவர் எனக்கு எடுத்து சொன்னார். பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை அவங்களுக்காக நான் வாசிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். ஆனாலும் நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செய்த கிரிகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக இடத்துல வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கத்தண்டை அதில் நீக்கி விடுவேன் என்று சொல்லி வார்த்தையை எனக்கு சொன்னார். மனவர்களே, அதை வாசிக்கும் பொழுது நான் கொஞ்ச காலம் பாரம்பரிய சபையில் இருந்தாலும் கொஞ்சம் ஜெபத்திலலாம் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டு கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே சில காரியங்கள்லாம் நண்பர்கள் மூலமாக நடந்ததாக பார்க்கும்பொழுது அதெல்லாம் விட்டு ஒதுக்கிட்டேன். நான் ஆண்டவருக்கு தேவை என்பதற்காகவே ஆண்டவர் இருந்தார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு வசனம் தான், நீ ஆதில் கொண்டு வந்து அன்பை விட்டாய் உன் பேர் எனக்கு குறை உண்டு. அதெல்லாம் இன்னும் மனம் திரும்பு, ஆதி கிரீச்சை இல்லாத பட்சம் உன் விளக்கத்தண்டை அணைச்சி விடுன்னு சொன்னேன். ஐயோ, விளக்கத்தண்டு உயிரே போச்சுன்னா நம்ம எங்கே, நம்ம மனைவி எங்கே, நம்ம பிள்ளை எங்கே, நம்ம சூழ்நிலை எங்கே, திருமணமாக வேண்டிய வயசில் சகோதரி இருக்கிறாங்களே, தகப்பன் இல்லையேன்னு சொல்லி நான் இப்படிலாம் சூழ்நிலை இருக்கேன்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்பி ஒரு பெருமூச்சு விட்டு அழுதேன். இந்த வார்த்தை உண்மைதான், ஆண்டவர்கிட்ட பேசுகிறான்னு ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலேயே எனக்கு வியாதி பலனா நீங்கினது போல ஒரு உணர்வு இருந்தது. அடுத்த நாள் பார்க்கும் பொழுது என் சரீரமெல்லாம் இவ்வளோ பெரிய கொப்பளம் என் சரீரம்லாம் இருக்குது. அப்போ சொன்னேன், ஆண்டவரே, உண்மையாக தெய்வம் இருக்கிறீரா? எங்கள் பாட்டை மட்டும் எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் வம்சமே வெள்ளைக்காரங்களுக்கு வேலை செய்யணும்னா கிறிஸ்தவனாக மாறிட்டாங்களே தவிர உண்மையான மனசோடு யாரும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் தெய்வம் இருக்கீங்கன்னா எனக்கு நானே ஜெபம் பண்ணேன், சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எனக்கு அன்று இரவு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். நான் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணால் அற்புத விளையாட நடக்க ஆரம்பித்தது. எல்லாம் போனாலும் எல்லா பக்கம் அற்புத விளையாட நடக்க ஆரம்பித்தது. அப்போ தான் ஆண்டவர் உயிருள்ளவராக இருக்கிறார்னு சொல்லி அந்த உயிர்த்தெழுத வல்லமை எனக்குள்ளே இருக்குன்னு சொல்லி விசுவாசித்து கிட்டத்தட்ட 95, 96, 97 அந்த நாட்களெல்லாம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பார்ட் டைமாக ஊழியம் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு
குறிப்பிட்ட நாளில் ஆண்டவர் எபிரேயர் 2வது அதிகாரத்தில் பேச ஆரம்பித்தார். நீ அற்புதங்களை பார்த்துருக்கிற, அதிசயங்களை பார்த்துருக்கிற, நான் செய்த மகத்துவமான காரியங்கள் எல்லாம் பார்த்துருக்கிற, எல்லாம் பார்த்தும் கண்டும் கேட்டும் எல்லாம் பார்த்து ரசித்து ருசித்து எல்லாம் பண்ணிட்டு நீ என்னை விட்டு விலகி போனேன்னா தண்டனைக்கு எப்படி தப்பிப்பேன் ஆண்டவர் கேட்ட பொழுது, ஐயோ நானுடைய ஊழியர் செய்யணும்னு சொல்லி வாசித்தேன். ஆண்டவர் பேச ஆரம்பித்தான். மனுஷன் பாடுபடுறது எல்லாம் காத்துக்காக பிரயாசப்பட்டு என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி எல்லாவற்றிலும் ஆண்டவர் பேசும் பொழுது, உலக பிரகாரம் வேலை செய்யும் பொழுதே ஆண்டவனை ஆசீர்வதிக்கிறாரே, அவருடைய வேலை செய்த ஏன் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு சொல்லி அன்றைக்கு விசுவாசமாய் வேதத்தை எடுத்தவன் இந்த வருடம் வரைக்கும் விசுவாச ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இதை பார்க்க நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க, வார்த்தையை விசுவாசிங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உங்களுக்கும் என் வாழ்க்கை ஏற்பட்ட போல சுவீனம் பலவீனம் பல காரியங்கள் நடந்தால் கூட எந்த மந்திரவாதி தேடி போன அவசியம் இல்லை, யாரையும் தேடி போன அவசியம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சார்ந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது அற்புதமான சுகத்தை விடுதலையை தருவார். ஆனபடினாலே வேதம் வாசிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல, ஆண்டவர் அண்டிக் கொண்டுகிற காரியங்களை நல்ல பிரியமாய் வாசித்து பிரியமாய் ஜெபித்து ஆண்டவர் அண்டிக்கொள்வோம், அவனை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளையில் என் சாட்சி விரிவாக சொல்ல முடியாட்டினும் ஏதோ சுருங்க நான் சொல்லியிருக்கிறேன். உண்மையாகவே என்னுடைய வார்த்தை நம்பினேன், வார்த்தையினால் எனக்கு விடுதலை வந்தது. வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்குன்னு சொல்லி என்னுடைய வேத வசனம் விடுதலையாக்கினது. அநேக அற்புதங்களை பார்த்தேன். ஏதோ மாயமானதுக்காக ஏதோ ஒரு காரியங்களுக்காக இல்லை, உண்மையாக தெய்வம் உயிரோடு இருக்கிறத அறிந்து உணர்ந்தபடினாலே இன்றைக்கு முடி ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்குற சகோதரனோ சகோதரியோ அந்த குடும்பத்து மக்களை யாராக இருந்தாலும் சரி, அதிகமாக வேதவாசி அதிகமாக ஆண்டுகொள்ள உண்மை அண்டிக்கொள்ள கர்த்தனை கிருபையாட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும் தொடப்படும்படியாய், ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.